இது தமிழர்கள் எல்லோரும் இன்றைய சூழ்நிலையிலே கட்டாயமாக சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி என்று நினைக்கிறேன். பொது வேட்பாளர் என்கின்ற அந்த புதிய முயற்சி பிழை என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த செயலை நாங்கள் செய்வதற்கு மிக காலதாமதமாக்கிவிட்டோம் என்பதுதான் உண்மை. அதை செய்வதானால் யுத்தம் முடிந்து அடுத்ததாக நடந்த அந்த ஜனாதிபதி தேர்தலிலே அதை செய்திருக்க வேண்டும். ஒரு காரியத்தை செய்வதானால் அதனால் விளையக்கூடிய பயனை யோசிக்க வேண்டியது அறிவுள்ளவர்களுடைய கடமை. இப்பொழுது இந்த பொது வேட்பாளரை நியமித்து அதிலே ஓரளவு நமக்கு வாக்கு கிடைத்தால் கூட, கிடைக்காது என்பது என்னுடைய கருத்து, கிடைத்தால் கூட அதனால் நடக்கப் போகிற காரியம் என்ன என்பதை சிந்திக்க வேண்டும். நான் சொல்லுகிற காலத்திலே இந்த ஜனாதிபதி தேர்தலை நாம் ஒரு பொது வேட்பாளரை நியமித்து தமிழ் மக்களுடைய ஒருமித்த உணர்வை காட்டியிருந்தோமானால் உலக அரங்குக்கு அது ஒரு நல்ல செய்தியாக போய் சேர்ந்திருக்கும். ஏனென்றால் உலகம் அப்போது நம் மீது அதிக அக்கறை காட்டி கொண்டிருந்தது. இன்று அந்த அக்கறை மெல்ல மெல்ல குறைந்து விட்டது. ஐநா சபையிலே சில தீர்மானங்கள் வந்தாலும் கூட இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தளவிலே அது எருமை மாட்டிலே மழை பெய்வது போல அது பற்றி அவர்கள் அதிக அக்கறை காட்டாத சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது. உலகமும் அப்படித்தான் இன்றைய நிலைமையிலே இலங்கை பற்றிய அக்கறையை மெல்ல குறைத்து விட்டது. ஆகவே இன்றைய சூழ்நிலையிலே நாம் ஒரு பொது வேட்பாளரை நியமித்து இவ்வளவு காலதாமதமாக நம்முடைய ஒருமித்த குரலை காட்டுவது என்பது தவறான விஷயம் என்றே நினைக்கிறேன். அதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. போர் முடிந்த சூழ்நிலையிலே ஓரளவு தமிழர்கள் எல்லோரும் ஒற்றுமைப்பட்டு நின்றோம். நான் தமிழர்கள் என்று சொல்கிற பொழுது தலைவர்களை சொல்லுகிறேன். இன்றைக்கு அப்படி இல்லை. தலைவர்கள் எல்லாம் ஆளுக்கால் சிதறி சுயநலத்தோடு பதவி மோகத்தோடு போராடி கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கு பின்னாலும் ஒவ்வொரு கூட்டம் நிற்கிறது. அப்படி நிற்கக்கூடிய சூழ்நிலையிலே ஒருமித்த குரல் காட்டுவது என்பது வேடிக்கையான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். தமிழர்களுடைய கருத்து அல்லது வாக்கு என்பது சிதறி கிடக்கிற சூழ்நிலையிலே இப்படி ஒரு முயற்சி எடுப்பது முட்டாள்தனமான செயல் என்றே நான் கருதுகிறேன். இதன் மூலம் என்னாக போகிறது என்று கேட்டால், நாம் இப்போ வாக்குக்கு முகம் கொடுக்கிறோம். பலவிதமான தனித்த கூட்டங்கள் இருக்கின்றன. தமிழர் கட்சிகளை விட்டால் கூட சென்ற முறை தேர்தலில் யாழ்ப்பாணத்திலே அதிக வாக்கெடுத்தவராக இருந்தவர் நம்முடைய அங்கஜன் அவர்கள். யாழ்ப்பாணத்திலேயே அதிக வாக்கெடுத்தார். அதுபோல் மட்டக்களப்பிலே பிள்ளையானவர்கள் ஜெயிலில் இருந்தபடியே அதிக வாக்கெடுத்தார். இந்த வாக்குகள் எல்லாம் இப்போதைய நிலைமையிலே இன்னும் பெருகி இருக்கும் என்றே கருதுகிறேன். யுஎன்பி அணியிலே நின்ற விஜயகலா அவர்கள் பலதரம் வெற்றி பெற்றார். இன்றைக்கும் அவர் தனக்கான வாக்குகளை தனியே வைத்திருக்கிறார். இவையெல்லாம் ஒன்று திரண்டு இந்த கொள்கைக்கு எதிரானதாக பதிவு செய்யப்பட போகிறது. ஆனால் அது இந்த நபர்களுடைய கட்சி பதிவுகளாக இருக்காது. ஒட்டுமொத்த தமிழருடைய எண்ணப்பதிவாகத்தான் இந்த வாக்குகள் எண்ணப்பட போகின்றன. அதுபோக இந்த முறை தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிற காரணத்தினாலே தமிழரசு கட்சிக்கான பாரம்பரியமான வாக்குகளும் இதில் இருந்து தவறப்பட போகின்றன. இந்த சூழ்நிலையிலே நான் நம்பவில்லை அரியநேந்திரன் அவர்கள் ஒரு அரைவாசிக்கு மேற்பட்ட வாக்குகளையாவது பெறுவார் என்பது சந்தேகம்தான். அப்படி ஒரு முடிவு வருகிற பொழுது என்னாக போகிறது என்றால், உலகம் சுயநிறைய உரிமைக்கு தமிழர்கள் இன்றைய நிலையில் ஆதரவளிக்கவில்லை என்ற முடிவுதான் வரப்போகிறது. இது வீணான ஒரு வேலை. ஒன்று, அதனாலே விளையக்கூடிய பயன் என்பது ஒன்றுமில்லை. எதிர்ப்பயன் என்பது நிச்சயமாக விளையப் போகிறது. நாளை இலங்கை அரசாங்கமோ யாரோ இதை காட்டி உலக அரங்கிலே தமிழர்களே இந்த கொள்கைக்கு உடன்பாடானவர்கள் இல்லை என்று நிரூபிக்கப் போகிறார்கள். ஆகவே இந்த நேரத்திலே தொடங்கிய வேலை, எப்பொழுதும் அரசியல் பேசுகிற பொழுது நம்முடைய பாரம்பரியமானவர்கள் சொன்னார்கள், காலம் அறிய வேண்டும், இடன் அறிய வேண்டும், வலி அறிய வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த முயற்சி என்பது காலமறியாத முயற்சி, இன்னும் சொல்லப்போனால் வலியறியாத முயற்சியும் கூட. தங்களுடைய பலம் தெரியாமல் சேர்த்திருக்கிறார்கள். இந்த அரியநேந்திரனை இதற்குள்ளே தள்ளிவிட்டவர்கள் என்பவர்கள் அரசியலிலே இருந்து பெரும்பாலும் ஒதுக்கப்பட்டவர்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? மீண்டும் தம்மை அடையாளப்படுத்த இந்த முயற்சி வெற்றியளிக்கும் என்றுதான் அவர்கள் இதிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே ஒட்டுமொத்தமாக சிந்தித்தால் காலமறியாமல் செயல்பட்டிருக்கிறார்கள். தங்களுடைய வலி அறியாமல் செயல்பட்டிருக்கிறார்கள். இதன் மூலம் உலக அரங்குக்கு தமிழர்களுடைய எண்ணக்கரு பற்றி நான் சொல்லுகிற இந்த வாக்குகள் மாறியிருந்தாலும் தமிழர்களை பொறுத்தளவிலே சுயநிர்ணய உரிமையை பொறுத்தளவிலே ஒன்றுபட்டுத்தான் இருக்கிறார்கள்.
ஆனால் இந்த தேர்தலிலே இவர்கள் நிகழ்த்துகிற இந்த பொது வேட்பாளர் கூடாக வரக்கூடிய பதில் இது கூட வேண்டாம் என்ற எண்ணமாக வரப்போகிறது. ஆகவே இது தமிழருக்கு பெரிய நஷ்டம் ஏற்படுத்த போகிற ஒரு முடிவாகத்தான் இருக்க போகிறது. அதனாலே என்னை கேட்டால் நான் சொல்வேன், ஒட்டுமொத்த தமிழர்களும் இந்த பொது வேட்பாளரை ஆதரிப்பதில் இருந்து விலகி விடுவதுதான் நம் இனத்துக்கு செய்கிற பெரிய தொண்டாக இருக்கும் என்று கருதுகிறேன்.